ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரினி பழம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஒரு கிரினி பழம் எடுத்துக்குவோம். அதை நம்ம ஒரு ஓரமாக அரிஞ்சுக்குவோம். அதில் உள்ள சீஸெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அதில் தான் நம்ம இப்போ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதனால் அதில் உள்ள சீஸெல்லாம் நம்ம எடுத்து நம்ம இந்த மேலே உள்ள சதையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதில் உள்ள விதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது நமக்கு தேவையில்லாதது. இதை நம்ம கொட்டி ஊற்றிடுவோம். ஊற்றினதுக்கு பிறகு நம்ம ஒரு சதை இல்லாமல் எல்லா சதையும் நம்ம இதில் உள்ளதெல்லாம் எடுத்துடணும். நான் ஒரு கரண்டியை வச்சு எடுக்கிற பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் எடுத்துருங்க. இப்போ 1/2 லிட்ரு பால் நம்ம காய்ச்சிக்குவோம். நான் 1/2 லிட்ரு பால் ஊற்றிருக்கேன். அதை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு கோப்பை எடுத்துக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் அதை கரைச்சிக்கலாம். இப்போ அந்த காய்ச்சின பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடரை ஊற்றிடுவோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த பாலோடு சேர்த்துருங்க. சேர்த்த உடனேயே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கிண்டிடுங்க. இப்போ தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இது அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஊற்றிக்குவோம். இப்போ அரைச்சி வச்ச கிரினி பழத்தையும் அதே கோப்பையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நட்ஸு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட போட்டு கலந்துக்கலாம். சதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிரினி பழம் வச்சுருந்தோம்னா அது உள்ளாரக்கத்தான் இந்த ஜூஸை ஊற்றிக்க போகிறோம். நம்ம இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இப்போ அதோட மேற்பகுதியை விட்டுருந்தோம்னா அதையே வச்சு அதோட மூடிடுவோம். அதை மூடி அப்படியே 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். எனக்கு சரியாக ஒரு 6 மணி நேரம் தான் வந்துச்சு. அதே நல்லா உறைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்குவோம். இது வெயில் காலத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.